வெளிப்படுத்தல் 4-14 வருஷம் சார். வெளிப்படுத்தல் 3-4 வருஷமா 3-4 வருஷம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இப்போ நீங்க சொன்னீங்களே இத்தனை பேர் வந்தாங்கல்ல, அந்த இதில் வந்து நல்லவங்க இருக்க மாட்டாங்களா? அப்போ அதில் வசனம் இருக்கு. வெளிப்படுத்தி 3-4 வருஷம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்போ அதுக்கு கர்த்தர் வந்து அது பதில் வச்சிருக்காரு. எனக்கு என்னன்னா, இந்த தான் கோத்திரம் வந்து வேதத்துல வந்து இல்லை, அந்த வாரத்தாங்க கர்த்தர் வந்து வச்சிருப்பாரு. அப்படின்னு சொல்லுவாங்க. தான் கோத்திரத்துல வந்து நீங்க சொன்ன கேட்ட வாதங்கள் கர்த்தர் வந்து இப்படியும் வந்து தான் கோத்திரத்துல ஒரு சிலர் வந்து குறிப்பிடப்படும். என்ன சொல்ல வராங்க? 3 திரும்ப வாசிங்க. வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத யாரு? என்ன பாவம்? விபச்சாரம் பண்ணாத அந்த சந்ததியிலிருந்து மக்கள் இருந்தாலும் அவங்கள வந்து கர்த்தர் செய்வார். அது 1,44,000 பேரோட அவர் சேர்ப்பாரா இல்லை வேற இதில் சேர்ப்பாருங்கிறது மறைக்கப்பட்டு. இந்த சத்தியத்தில் வந்து தான் கோத்திரம் வந்து மறைக்கப்படுது. அந்த தான்கிற கோத்திரம் மறைக்கப்பட்டு விட அது தான் கோத்திரம் வேதத்தில் இடம் வரலைங்கிற ஆதங்கம் தான் எனக்கு வேற ஒரு ஆதங்கம். ஆனால் தான் கோத்திரத்தில் இல்லை கூட சிலர் சர்தையில் சிலர் வந்து அது எந்த கோத்திரம் அப்படிங்கிறத விட அப்போ அங்கே கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஆட்களை கைவிடலை. அவங்க வந்து 1,44,000 சேர்த்தாரா. ஆனால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட விட அது அதோட சத்தியம் வந்து நம்ம கர்த்தர் வந்து வெளிப்படுத்தணும். நான் வெளிப்படுத்த விஷயம் எதையுமே நம்ம தீர்க்கமாக சொல்ல முடியும், எதையுமே நம்ம தீர்க்கமாக சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தை விட 12 கோத்திரம் வந்து 12 கோத்திரம் செட் ஆயிருந்தா அவர் தான் செஞ்சிருக்கணும். அப்போ என்ன சொல்ல வரணும்? என்னன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் போராடினால்தான் நமக்கு வந்து என்ன செய்ய முடியும்? அந்த எல்லை கோட்டையை நம்ம வந்து தொட முடியும், லக்க தொட முடியும், இல்லைன்னா முடியாது. இந்த தான் கோட்டை நம்ம கொடுக்குற பாடம் வந்து அதான் ஒன்று வந்து நமக்கு தூஷிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. விபச்சார தேசத்தில் போட்டான், விக்கிரகவாதம் போட்டான், அது இருந்தது. ஆனாலும் அது வந்து அசுசிப்படுத்தாத விபச்சாரம் இல்லாத ஒரு கூட்டமும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களோட சந்ததியோட மேபி 1,44,000 கூட அனுபவிச்சிடலாம், சேர்த்துக்கலாம். 2 Corinthians 11 வருஷத்துங்களா? 11 வருஷம். 2 Corinthians 11 வருஷம். சரி, இப்பட்டது 7-17 வருஷங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார்.